வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வியாழக்கிழமை உங்களை சந்திக்கும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு அருமையான என்னுடைய கோவில் அனுபவம் சொல்கிறதுக்கு தான். தாம்பரம் பக்கத்தில் திருவான்மியூரில் மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. கோவில் வளாகம், இந்த வைப்ரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. சுவாமி மருந்தீஸ்வரர், அம்பாள் திருப்புர சுந்தரி அம்மா, நல்ல தரிசனம். தீபாரதனை காட்டிகிட்டு இருந்தாங்க. நான், என் மகள், மாப்பிள்ளை, அவங்க சம்பந்தி அம்மா, என்னுடைய பேரனோட சேர்ந்து நல்லா அந்த இது பூரா நல்லா சுற்றி பார்த்துட்டு, மரங்கள் அவ்வளோ வச்சுருக்காங்க. பலா மரம், பொங்கை மரம், வேப்ப மரம்னு அந்த நந்தவனம் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. வெளியிலேயும் நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. பலா மரத்தில் நல்லா இவ்வளவு பலா தொங்கிட்டு இருந்தது. என்ஜாய் பண்ணிட்டு சாதமெல்லாம் கையில் கொண்டு போயிருந்தோனால அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் குழந்தை விளையாடிட்டு இருந்தான். மணல் கீழே கடல் மணல், நல்ல நைஸ் மணலாக இருந்தது. உட்கார்ந்து சாப்பிட நல்ல நிழலான இடம், சூப்பராக இருந்தது. காற்று அதை விட நல்லா இருந்தது. கோயில் வளாகம் அவ்வளோ அருமை. சாப்பிட்டுட்டு கை கழுவுறங்களுக்கு அந்த இது அதெல்லாமே நிறைய நல்லா ப்ரிப்பேர்டாக இருந்தது, அரேஞ்சாக இருந்தது. அது முடிச்சுட்டு கொஞ்சம் தூரத்தில் பாம்பன் சுவாமிகள் அவருடைய ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமம் போய் பார்த்துட்டு வந்தோம். ஆசிரமம் அதை விட ரொம்ப அமைதி, நமக்கு தியானம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடம். அங்கே மயூரநாத சுவாமிக்கு முருகன் வச்சு பூஜை பண்ணுறாங்க. நல்லா பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருந்தது. நான் இப்போ தான் முதல் தடவை போனதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அமைதியாக இருந்தது வளாகம். அங்கே போயிட்டு நான் எடுத்த சில ஃபோட்டோஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கட்டாயம் நீங்கள் சென்னை பக்கம் போனீங்கன்னா திருவான்மியூருக்கு அழகாக கால் டாக்ஸியோ, எனக்கு தாம்பரத்தில் இருந்து 12-13 கிலோமீட்டர் வந்ததுனால நாங்கள் எல்லாம் சேர்ந்து கால் டாக்ஸியில் தான் போனோம். நல்லாவே என்ஜாய் பண்ண முடியுது. ஒரு ஃபுல் டே கூட நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் தூரத்தில் தான் பாம்பன் சுவாமிகளோட ஆசிரமம் இருக்குது. நல்லா நீங்கள் போய் இருந்து நல்லா அந்த ஒரு நாள் பிக்னிக்குங்கிறது, அந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த ஆசிரமம் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பூஜை நேரத்தில் போனேன். நாங்கள் போகிறப்போ கிட்டத்தட்ட கோவில் மூடுற நேரம் ஆயிடுச்சு. மேலே அந்த இது மருந்தீஸ்வரர் கோவிலில் மீனாட்சி திருக்கல்யாணம் அது இது அந்த ஆர்ட்டெல்லாம் ரொம்ப நல்லா மேலே நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. குளம் இருக்குது, திருக்குளம் இருக்காங்க. அது அப்போது லாக் பண்ணியிருந்தது, உள்ளே போக முடியல. இருந்தாலுமே எல்லாமே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அந்த சில கிளிப்பிங்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுங்க. உங்கள் லைக்ஸ், உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவும் உதவியாக உள்ளது. என்னுடைய பதிவை உங்களுடைய நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளம்.